உறவுகளுக்கு வணக்கம். நம்ம சில விடயங்களை கடந்து போகணும், வேண்டாம் இது ஒரு சல்லிப்பைய இது ஒரு நன்னாரி பைய அப்படின்ட்டு நம்ம கடந்து போகணும்னு நினைச்சாலும் வேற வழி இல்லை. இப்போ அண்ணனே டைரக்டா வந்து பதில் சொல்லி தெரிய முடியாதுல்ல இந்த நாய்களுக்கெல்லாம். அதுக்காக தான் நம்ம இந்த காணொலியை போறோம். அதாவது என்ன அப்படின்னா, விக்கிரவாண்டி தொகுதியில இடைத்தேர்தல் நடக்குது. அதுல வந்து திமுகவும் நாம் தமிழ் கட்சியும் நேரடியாக போட்டி போடுது. இதுல மற்ற கட்சிகள் பின்வாங்கிடுச்சு. இதுல அண்ணன் மேடையில் வந்து பேசுறாரு, இல்ல எல்லாருமே பாருங்க நான் நிறைய உங்களுக்கு செஞ்சிருக்கேன், எல்லோருக்கும் தெரியும் அப்படின்ட்டு ஒவ்வொரு கட்சியுமே தேமுதிக இருந்து அதிமுக இருந்து பாமக இருந்து எல்லாத்தையுமே சொல்லி நிறைய மக்களுக்கு செஞ்சிருக்கேன், அதனால நீங்க இந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. ஒரு வாக்கு கேட்டிருந்தாரு, மக்களை பார்த்து வாக்கு நேரடியாக கேட்டிருந்தாரு. அதுதான் உண்மை. ஆனா இந்த யூடியூப் புட்டஸ்ன்னு சொல்லி ஒரு சேனல் நடத்திட்டு இருக்கக்கூடிய நாய், அதுல ஒரு அணில் குறிச்ச மூஞ்சி இருக்கு பாத்தீங்களா, ஒரு தடி நாய், அது உட்கார்ந்துட்டு எதுக்கு பேசுது எதுக்கு சிரிக்குதுன்னே தெரியல. அதாவது சீமானண்ணே பிச்சை எடுத்தாரு அப்படின்னு தலைப்புல ஒரு காணொலியை வெளியிடுது. அந்த பிச்சை எடுத்த அண்ணன் பிச்சை எடுத்து வச்சிருக்கத அண்ணன் பிச்சை எடுத்து பொழப்பு நடத்திட்டு இருக்கு. அண்ணனை பத்தி விமர்சனம் பண்ணி அது மூலியமா வியூஸ் ஏற்றி ஒரு சம்பாதியத்தை ஏற்படுத்தி சோறு தின்னுட்டு இருக்கு. இப்படி சீமானன் பிச்சை எடுத்து எந்நேரமும் சீமானனோட இது தனக்கு கையில இல்லாம, அதாவது அவரோட எண்ணத்தை தன் மனதில் கையில தாங்காம கையில இல்லாம இந்த நாய் எப்ப பார்த்தாலும் அண்ணன் சீமானை வந்து விமர்சனம் செஞ்சுக்கிட்டே தெரியுது. இந்த ஒரு அயோக்கிய பையன். அது கூட ஒரு தேஞ்சு போன தேவாங்க மாதிரி, யாரே இந்த ஆம்பளை சில்க் இருக்காளே அவ கூட இருப்பாள், அந்த தடிமுண்டை இருக்கான்ல, அவங்க கூட ஒரு ஆம்பளை சில்க் இருப்பா பாரு, யாருன்னா இந்த மைனருன்னு சொல்லிக்குவாங்க, அது ஒரு ஆம்பளை சில்க்கு. அவன் இல்லாம யார் இவன் சொல்றான், இவன் மாமா, அந்த ஆம்பளை சில்க்கு இவன் மாமா, ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்காங்க, அதான் உண்மை. அவன் இல்லாம வருத்தப்படுறான், ஐயோ இந்த நேரத்தை வந்து மாப்பிள்ளை இல்லாம போயிட்டானே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. யாரு இந்த தடிப்பைய. இந்த தடிப்பை இல்லாம பக்கத்துல ஒரு தேவாங்க புதுசா சேர்த்திருக்காங்க போல, சோடி செம்மையா தான் இருக்கு, ஒரு அணிலுக்கு ஒரு எலும்பு நல்லாதான் இருக்கு. அந்த தேவாங்கு என்ன பேசுதுன்னே தெரியல, இப்படி சைடு ஆங்கிள் இப்படி உட்காந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி பல்ல காட்டுது, என்ன பேசுதுன்னே தெரியல, இவன் எதுக்கு சிரிக்கிறானது இல்ல அப்படிங்கிறான். பைத்தியக்கார பையன், சரியான பைத்தியக்கார பையன். ஒரு வாதத்தை ஒரு நேர்மையான முறையில வைக்க முடியுமா? அதாவது நீ விமர்சனம் பண்ற, விமர்சனம் மட்டும்தான் பண்ற. நாம் தமிழர் கட்சி பாருங்க பிச்சை எடுத்துட்டாரு, எல்லாரும் காலையும் விழுந்துட்டாரு அண்ணன் சீமான், இனிமேல் அவருக்கு யாருக்கும் வாக்கு செலுத்தாதீங்க, நாங்க அன்னையில இருந்து சொல்றோம், யாருமே நம்பல, இந்த பாருங்க காணொலி போடுறோம், இங்கிட்டு பாருங்க காணொலி போடுறோம், இப்படிதான் விமர்சனம் செய்ய. களத்துல மக்களுக்காக என்ன மயிரை நீங்கள் புடுங்கினீர்? அவன் சொல்றான் மயிருன்னு சொல்லக்கூடாது, கூந்தலாம். கூந்தலுங்கும் பொழுது அது நல்ல வார்த்தையாகிறது, மயிருங்கிறது கெட்ட வார்த்தையாகிறது. அப்படியே திருவள்ளுவர் ஐயா வந்து மயிருன்னு குறிப்பிட்டிருக்காரு, அது கெட்ட வார்த்தையாகி போயிருது. அதனால இந்த மயிறு உட்காந்துட்டு கேள்வி கேட்குது. எப்படியே ஒரு களத்துல மக்களுக்கு ஒரு வேலையும் செய்யாது, உட்காந்துக்கிட்டு குறை பேசிக்கிட்டு புறணு பேசிக்கிட்டு சில்க பக்கத்துல வச்சு எந்நேரமும் தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கு. மூளையா நல்லா பாருமா, நல்லா பாருமா, நீ இப்படிதான் மாமா பேசணும், இப்படிதான் மாமா பேசணும். சில்குக்கு இந்த மாமா பேர் வச்சிருக்கு மாப்பிள்ளன்னு, செம்மையா இருக்குல்ல சில்க் மாப்பிள்ள. அந்த சில்க் மாப்பிள்ளைக்கு இவர் ஒரு ஆளு, இவர் இல்லாம அவருக்கு தூக்கம்ல, அவர் இல்லாம இவருக்கு தூக்கம்ல, எந்நேரமும் ரெண்டு பேருமே மாத்தி 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 நீங்க நினைக்கிற மாதிரி பேசிக்குவாங்க. இப்ப சில்க் ஓடி போனனால ஒரு ஒல்லி சில்க் ஒதுக்கி பக்கத்தில் வச்சிருக்கு. அவன் என்ன பேசுறான், எதை விமர்சனம் பண்றான்? அண்ணன் என்ன சொன்னாரு, எல்லாரும் நான் மக்களுக்கு நிறைய செஞ்சிருக்கேன்னு சொல்ல குறிப்பிட்டாரு, அதுதான் உண்மை. மேடையில பேசும்போதே தெரியும் அவர் மேல எந்த தவறுமே கிடையாது அப்படின்னு. ஆனா இது 200 ரூபாய்க்கு வாடகைக்கு வாயை மட்டும் இல்லாம வேற எதையும் விட்டுவிட்டு மூளைய, நீங்க தப்பா நினைக்காதீங்க, அந்த மூளைய வாடகைக்கு விட்டுவிட்டு இவங்க பேசுற பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா திமுக காரன் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்த மாதிரியே பேசுவாங்க. திராவிடத்தை ஒழிப்பதற்காக சீமான் பேசுகிறார், இதுல இருந்து தெரியுது அவர் அதிமுகவின் ஆதரவாளர், அவர் பிஜேபியின் ஆதரவாளர், பொங்க வேண்டியது. அண்ணன் சீமானன் இல்லைன்னா இவங்களுக்கு சோறு கிடையாது, இவங்களுக்கு தொழில் கிடையாது, இவங்களே கிடையாது. எந்நேரமும் அண்ணன் சீமான் வாயிலிருந்து ஏதாவது வருமா, அதை நம்ம எடுத்து சுவைத்து உண்ண முடியுமா அப்படின்னு அண்ணனோட வாயை மட்டும் இல்லாம வேற ஏதாவது, அதாவது வார்த்தைகளை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தடி நாயி, அதாவது சந்தானம் சொல்ற மாதிரி மூஞ்சில தொப்ப வச்சிருக்கு, இவ்வளவு வருஷம் அவங்க இருக்கு. நம்ம விமர்சனம் பண்ண கூட நினைக்கிறோம், ஆனா அந்த நாய் நிறைய பண்ணிருக்கு. தனிப்பட்ட விமர்சனத்துல ஒருத்தர் குறை சொல்லக்கூடாதுங்கிறப்ப இந்த நாய் நிறைய பேசியிருக்கு. குறை சொல்றவன் பார்த்து குறை சொல்லாம இருக்க நம்ம இயேசுபிரான் கிடையாது, புத்தர் போதி தர்மர் கிடையாது, அடிச்சா திருப்ப சப்பு சப்பு நடிப்போம், அது மாதிரி ஆட்கள் தான். நம்ம தெளிவா சொல்லியிருக்கு. விஜயகாந்தை பத்தி என்ன பேசினார்னா, களத்துல அவர் உயிரோடு இருக்கும் பொழுது எதிர்த்தாரு, பேசினாரு, இதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா ஒருத்தர் இறந்து போன பிறகு அவரை குறை சொல்ல முடியாது, அவருக்கு கூட பயணித்த சில நினைவுகளை பகிர்ந்துக்கணும், அதை தான் பண்ணாரு. அதை வச்சுக்கிட்டு ஒரு தேமுதிக ஓட்டு போடுவானா, நான் கூட ஒரு விஜயகாந்த் ரசிகர், விஜயகாந்துக்காக நான் உயிரை கொடுக்கவே நான் ஓட்டு போடுவானா அப்படின்னு கேட்டா இவன் ஒரு கேன பையனா இல்ல? இப்படிப்பட்ட இந்த கேன பையனை வச்சுக்கிட்டு என்னத்த சேனல் இந்த மாமா வளர்க்கறான், இந்த மாமா எப்படிலாம் உருட்டுறான் அப்படின்னு நமக்கு தெரியல.
கேவலமான பையன் இவன், ஒரு மாமாக்கார பையன், அதான் உண்மை. சில்கோட மாமா தான் இவன். யாரு இந்த சில்கு? உண்டு சில்கு. இப்படி உக்காந்துக்கிட்டு என்ன பேசணும்னே தெரியாம பேசுவானுங்க. இதுல வந்து பாமகக்காரங்கள்ட்ட போய் காலைல வந்துட்டாரு, அதாவது என்ன சொல்லணும், பேச்சு வராது, என்ன பேசுறானும் முடியாது. அங்கிட்டு இருக்கவன் ஆமா, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அப்படின்னு வாய் எழுக்கிறான். என்னடா பேசுறான், தமிழ் தானா பேசுறான்னு உத்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஓ சரி சரி, இது ஏதோ ஒண்ணு. இதுல குறிப்பா நம்ம சொல்லணும்னா நல்லா யோசிச்சுக்கோங்க. கண்ணை மூடி இந்த யூடியூபர்ஸ்ல மெயினா இருக்கக்கூடிய மைனர் சில்க கண்ணை மூடி நினைச்சு பாருங்க. ஒரு நார்த் இந்தியன், அதாவது ஒரு வட இந்தியால இருந்து பான் பராக்கு போட்டுக்கிட்டு ஒரு சில்க் வர மாதிரியே இருக்கும். அவன் பார்க்க வட இந்தியா மாதிரி இருப்பான், அவன் தமிழானே தெரியாது. அது மாதிரி அதுதான் சும்மா பெரிய அதிமதாத மாதிரி இவனோட குறிப்பிடுத்த வச்சிருக்கேன், அவனோட குறிப்பிடுத்த வச்சிருக்கேன். இந்த பருப்பு பேச வேண்டியது. இதுல ஜோம்பிகள், அதாவது தம்பிகளுக்கு பேர் வைக்கிற ஜோம்பிகள். நான் கூட ஊர்மாரிகள் வைக்கலாம்னு சொல்ல வரேன், தப்பா சொல்ல வரல. இப்படி நம்ம குறிப்பிட முடியுமா? இவன் பேசிட்டு தெரியலாம். இந்த நாய் என்ன பேசணும்னு தெரியாமையே பேசிக்கிட்டு இருக்கு. நம்மள ஓட்டுன்னு ஓட்டுதான். இதுல வந்து உங்களுக்கு பொழப்பு வழக்குதான். என்னன்னே புரியலடா டே. நல்ல நான் என்ன கேட்கிறேன், மக்களுக்கு காலத்துல என்ன மயிரை பிடிக்கி விட்டீர்கள்? நீங்க மக்களுக்காக ஏதாவது புடுங்கணும் ஒன்ன காட்டிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து வீடியோ போடு. இப்ப நான் பேசுறேன்னா, நான் நின்றிருக்கேன், நான் சிறை போயிருக்கேன், நான் நாம் தமிழர் கட்சியில பயணிச்சு நான் சிறை போயிருக்கேன், காவல் நதிநீதிக்காக போராடி நான் சிறை சென்றிருக்கேன், எனக்கு உரிமை இருக்கு. நான் மக்களுக்காக பேசும் பொழுது உன்னை பத்தி எல்லாம் கேள்வி கேட்டு காரை துப்பி மூஞ்ச மட்டும் இல்ல கண்ட இடத்துல துப்ப எனக்கு உரிமை இருக்கு, நான் பேசுவேன். நான் மக்களுக்காக தொடர்ச்சியா பயணிக்க விரும்புறேன், பயணிச்சிட்டு இருக்கேன். இங்க அதாவது நீ கேட்கிறீல, டெபாசிட்டே வாங்கல அப்படின்னு பேசுறீல. நான் கேட்கிறேன், 40 தொகுதியில போட்டுட்டாங்கல, ஒரு தொகுதியில நேர்மையா அவன் பொண்டாட்டி மேல எவன்லாம் காசு கொடுத்தானோ அவன் பொண்டாட்டி மேல சத்தியம் பண்ணி, பொண்டாட்டின்னு சொன்னா கூட தப்பாயிரும், அவன் வச்சிருக்கான் பாரு ஒப்பாட்டிங்க, அந்த ஒப்பாட்டிங்க மேல சத்தியம் பண்ணி நான் வந்து காசு எங்கேயுமே கொடுக்காம நேர்மையான முறையில தான் இந்த தேர்தலை சந்திச்சோன்னு சொல்ல முடியுமா? ஏன் நீ சில்க் மேல சத்தியம் பண்ண? சத்தியமா என் மைனர் என்ற சில்க்கு மேலே சத்தியமாக இந்த திமுக காரர்கள் யாரிடையும் காசு கொடுக்காமல் வாக்கு வாங்கி செய்தார்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா சில்க்கு எவனா தள்ளிட்டு போயிடுவான், அந்த பயம் இருக்கும்ல. ஏன்னா உண்மை பேசும்ல. அப்ப ஒரு வாக்குக்கு காசு கொடுக்காம நேர்மையான முறையில ஒரு தேர்தலை சந்திக்க முடியல. 30 லட்சம் வாக்காளர்கள் நியாயமான முறையில நேர்மையா காசு வாங்காம வாக்கு செலுத்தி இருக்கா. அவனை எல்லாம் கொச்சப்படுத்துற நாய், உனக்கு என்ன மரியாதை மயிறு கொடுக்கணும், மரியாதை மயிறு. நான் அப்படிதான் பேசுவேன். உன்னை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா என்ன ரகமா இருக்கும், ஒரு டெல்லி எருமையா இருக்குமோ இல்ல ஊப்பி எருமையா இருக்குமோ அப்படிலாம் தோணுது. 200 ரூபாய்க்கு ஆசைப்பட்டுட்டு எதுக்கு இந்த பேச்சு பேசுறேன்னு தெரியல. கொடுத்துருவாங்க போல, இங்க ஒரு சிம்மன் பேசிருக்காங்க, அதை ஏதாவது பண்ணி விடு. உன்னைய நம்புறான் பாரு ஒரு கேன கூட, அது என்னன்னே தெரியல. அதாவது எப்படி சொல்றது, உங்களெல்லாம் வந்து தேவரடிகளுக்கு தவசம் கொடுத்த மாதிரி ஒரு மூஞ்சி, அது மாதிரி இருந்துகிட்டு என்னென்ன பேசணுமோ அத்தனையுமே பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கூட ஒரு அறிவு ஒரு ஒண்ணுமே இல்லாம பேசி தெரியுங்க. அது உட்காந்து பேசுறீ ஒரு கண்டென்ட் இதான் மேட்ரு அப்படின்னு பேசு. இப்ப நானே வந்து உன்னைய பத்தி தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன், அதான் உண்மை. இருந்தாலும் பேச வேண்டிய சூழல் இருக்கா தம்பி, நல்லா தெரிஞ்சுக்க. நீ மக்களுக்காக ஒரு மயிரையும் புடுங்காம உட்காந்துக்கிட்டு அவ்வளவு நொட்டம் பேச்சுட்டு சீமால் புடுங்கினாரு அப்படி இப்படின்னு நிறைய கதை சொல்றீங்களே, அது என்னத்துக்கு? நீ மக்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டு களத்துல நின்று போராடிட்டு அதுக்கப்புறம் நீ பேசு. அதாவது எங்க இதுல சொல்லுவாங்க, இந்த காட்டு காக்கோலிம்பாங்க. உன்னை பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு, காட்டு காக்கோலி மாதிரி. இப்படி காட்டு காக்கோலி மாதிரி இருந்துகிட்டு தப்பா நினைக்காதீங்க. காட்டில் இருக்க கருங்கோழியை தான் காட்டு காக்கோலி, நீங்க பாரு காட்டு நினைச்சாதீங்க, அப்படிலாம் சொல்ல வரல. காட்டு காக்கோலி, இந்த காட்டு காக்கோலியை உட்காந்துக்கிட்டு அந்த எலும்பு மட்டும் இருக்க காக்கோலிட்ட என்ன பேசுது அப்படின்னா, ஊருகதை பேசி புறணை பேசி பெண்களை கேவலப்படுத்த கூடாது. அதனால நம்ம அவங்க பேர் நம்ம சொல்ல கிடையாது. இப்படி ஒரு என்ன ரகனே தெரியாம இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த மதிப்பிற்குரிய திருநங்கைகள் ரகம் கூட கிடையாது. இவங்க என்ன ரகனே தெரியல, உக்காந்துக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு அண்ணன் சீமானை பத்தி சிரிச்சு பேசுறான்னு வச்சு ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. ஐயோ சீமானே ஏதாவது பேசுங்க, நாங்க வயிற்ற வளர்க்கணும் வாய வளர்க்கணும் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. ஒரு மயிரும் கிடையாது. நான் வந்து அதிகபட்சமாக அவனை மயிறு தான் திட்டுவேன்டா, எனக்கு தோணுது நான் திட்டுவேன்டா. மயிருங்கிறது கெட்ட வார்த்தை இல்லடா, அது இருக்கு. நீ கூந்தல்ங்கிறீல, உங்க கூந்தல். நாங்க சொல்றேன், உனக்கு என்ன தெரியும்? இந்த தேர்தல், இந்த மக்கள், இவர்களை இந்த திமுக காரங்க விட்டா உனக்கு என்ன தெரியும்? திமுக வாங்கி மடக்குன்னு குளிர்பானங்களை குடிக்கிற தவிர உனக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. நீ உட்காந்து பேச வேண்டியது அப்படி இப்படின்னு போட்டு திராவிடன் சொல்ல வேண்டியது. ஆரம்பத்துல வந்து அண்ணன் சீமானதை பிடிச்சி அண்ணே வெரி டேஸ்ட், அண்ணே சூப்பர் அப்படின்னு அவரோட ஸ்பீச் எல்லாம் சொன்னீங்க. இன்னைக்கு என்ன சொல்றீங்க?
இல்ல 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 நோ 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 வாமிட் வாமிட் கசப்பு. அப்ப இனிச்சுதாயா பேச்ச கேட்டேன், இனிச்சுதாயா இப்ப ஏயா கசக்குது? ஏன்னா உனக்கு கொடுத்துட்டாங்க, அவங்க பணத்தை கொடுத்துட்டாங்க, கூப்பிட்டு ஸ்டாலின் பக்கத்தில் ஐயா ஸ்டாலின் அவங்க பக்கத்தில் போட்டோ எடுத்துட்டீங்க, அவங்க அங்கிருந்து ஐடிவிங்கிலிருந்து பணம் வருது, அதெல்லாம் வாங்கிக்கிட்டு இங்க இருக்கவங்களெல்லாம் பார்த்து மக்களை பார்த்து எவன் ஒருத்தர் உண்மையா தமிழ் தேசியம் வந்து இருக்கு, இன்னொருத்தர் இருக்கான் அந்த பாய்ச்சாலனை எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கான் கிறுக்கு பையன், அவனுக்கு வருவேன் அடுத்த வீடியோல அவனுக்கு இருக்கு, அவன் என்னத்துக்கு பேசுறான் எதுக்கு பேசுறான்னு தெரியல, 2வது வீடியோ அவனுக்கு உண்டு கண்டிப்பா, இது மற்றொரு காணொளியில் பார்ப்போம். இந்த லூசு பயிர்கள் எல்லாம் பேச்ச கேட்டுட்டு தமிழ்நாடு மக்கள் நீ நினைக்கிறீங்களா இவ்வளவு விமர்சனம் கதறு கதறுகிறீங்களா? 1% இல்ல ஒரு வாக்கு முந்தைய தேர்தலுடைய இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஒரு வாக்கு குறைந்ததா? இருக்காது. ஏன்னா தெரியும்டா, தெரியும் மக்களுக்கு தெரியும் யார் சரியானவர்கள் என்று மக்கள் தெரியும், மக்கள் நம்புறாங்க, ஓட்டு போடுறாங்க. நீ ஒரு கேமராவை போட்டுக்கிட்டு நீ உட்காந்துட்டு 2 பேர் கக்க பெக்கான்னு ஒரு காக்கோலி மாதிரி பேசிட்டு தெரியுங்களே, இதெல்லாம் மக்கள் ஏத்துக்குவாங்களா? நீ சில்க்குக்கு எப்படி பணிவிடைகள் பண்ணணும், சில்க் மூலமா எப்படி நம்ம வந்து இது பண்ணணுமோ அந்த வேலையை மட்டும் பாரு. அதை விட்டுவிட்டு எப்படா அண்ணன் பேசுவாரு, அண்ணனோட எச்சில இருந்து பிச்சை எடுத்து நம்ம பொழப்பு நடத்துறது நினைச்சுன்னா இது ஒரு வெக்கைக்கான செயல் தான். உன்னை பத்தி போற காணொலியை வேஸ்ட்னு நினைக்கிறேன். நன்றி.